என்னது இங்கே பாரு அதித்தி, இது வந்துட்டு அடை தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? 2 டம்ளர் புழுங்கலரிசி பொன்னி பாயில் ரைஸ் போட்டிருக்கேன். 1 டம்ளரில் வந்துட்டு 3 பருப்பு போட்டிருக்கேன். ஓகேவா? 4 பருப்பு போட்டிருக்கேன் மொத்தமாக. 1/4 டம்ளர் வந்துட்டு துவரம்பருப்பு, மீதி 1/4 டம்ளர் வந்துட்டு கடலைப்பருப்பு, இன்னொரு 1/4 டம்ளர் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, ஒரு கையளவு கொஞ்சமாக, ஒரு கையில் பாசிப்பருப்பு. ஸோ மொத்தம் 2 டம்ளரு அரிசி பொன்னி பாயில் ரைஸு, 1 டம்ளரு பருப்பு, எல்லா பருப்பும் சேர்ந்து போட்டிருக்கோம். இதை அரைக்கும்போது நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம். சரியா? இதை அரைக்கும்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகா, குருமிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். ஓகேவா? இந்த இதுக்கு அடை தோசைக்கு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் அந்த இது விழுந்துருச்சு. இது என்னது? இது என்னது ஐத்தி? பொன்னி பாயில் ரைஸ் தான். இது வந்து என்னது? இது கம்பு தோசைக்கு ஊற வச்சிருக்கேன். ஓகேவா? பாரு, 1 டம்ளர் கம்பு நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். ஆமாம், ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் கம்பு, 3 டம்ளர் பொன்னி பாயில் ரைஸ், 1 டம்ளர் உளுந்து, உளுந்துல கொஞ்சமாக வெந்தயம், 2 ஸ்பூன் வெந்தயம். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுருக்கேன். மொத்தம் 4:1 ரேஷியோ. ஓகேவா? 3 கப்ஸ் ஆஃப் 3 கப்ஸ் ஆஃப் பொன்னி பாயில்ட் ரைஸ், 1 கப் ஆஃப் கம்புனா என்னது? இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? கம்புக்கு என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு மறந்துருச்சு. இது வந்து உளுந்து. ஓகே, 1 டம்ளர் உளுந்து. ஓகேவா? யூஸ்வலாக 4 டம்ளர்ஸ் ஆஃப் இட்லி ரைஸ், இந்த பொன்னி பாயில் ரைஸ் 1 டம்ளர் ஆஃப் உரதால் போடுவோம்ல. இப்போ வந்துட்டு 3 டம்ளர்ஸ் தான் பொன்னி பாயில் ரைஸு, 1 டம்ளர் அரிசியை கட் பண்ணிவிட்டு இது கம்பு போட்டிருக்கோம். ஓகேவா? அப்புறம் 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். உளுந்து வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி கடைசியாக தான் அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இட்லி தோசை ஊற்றிக்கலாம். கம்பு இட்லி, கம்பு தோசை ஊற்றிக்கலாம். ஓகேவா? அப்புறமா வந்து கிரைண்டரில் அரைக்கலாம். நல்லா ஊறட்டும். சரியா? 2 மாவுக்கு போட்டிருக்கோம். ஓகே, என்னென்ன மாவுக்கு போட்டிருக்கோம்? கம்பு இட்லி தோசை, இன்னொன்று என்னது? அது அடை தோசை. ஓகே, ஸோ 2 மாவுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, மாவு பாரு, கிரைண்டர்லேருந்து எப்படி எடுத்து அப்பாக்கும் வித்தியாசம் தெரியுதா? எதுக்குமே வித்தியாசம் தெரியுது. சாரி, அங்கே பாரு சண்முகனே. ஓகே, சரி. நீ எழுத்து சிக்கோ மாவு அரைச்சாச்சு. இங்க பாரு, இது வந்துட்டு என்ன மாவு? இது மாவு, கம்பு மாவு. ஆமா, காத்தாலே தெரியும். 1 டம்ளர் கம்பு, 3 டம்ளர் பொன்னி பாயில் ரைஸ், தெரியும். அப்புறம் 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கு. ஓகேவா? அதித்தி,
இது அந்த மாவு தான் பாதி அரைச்சி, இதில் பாதி இருக்குது, இதில் பாதி இருக்குது. ஓகேவா? ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும். கம்பு மாவு இதில் பாதி, இதில் பாதி இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்துட்டு அடை தோசை வெறும் அரிசியும் பருப்பு மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாம் கிரைண்டரில் போட்டு 2 மாவு அரைச்சி வச்சுருக்கோம். சரியா? அதில் அரிசியும் பருப்பு மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒன்று நம்ம வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மிக்சியில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அடை தோசை நல்லா இருக்கும். ஓகேவா? இது 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 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த கம்பு மாவு இங்கே கொஞ்சம் இருக்கிறது, இங்கே கொஞ்சம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணணும். ஓகே? கிரைண்டரோட கல்லை வந்து இப்படி நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். ஓகே, பாரு நல்லா வாஷ் பண்ணி கிரைண்டரோட கல் வந்து நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? బాగా వాష్ చేసి పెట్టవాలి. పురింజిదా? ఓకేడా. அந்த கல் வச்சிருந்தாருல, அந்த கிரைண்டர் கல், அதில் மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த மாவு தான் எடுத்து போடுற மாதிரி. ஓகே, ஓகே. இங்கே ஒரு மாவு, இங்கே ஒரு மாவு. ஓகே, இது ரெண்டுமே கம்பு மாவு தான். மொத்தமே 5 டம்ளர், 3 டம்ளர் பொன்னி பாயில் ரைஸு, 1 டம்ளர் கம்புனா பஜ்ரா, அப்புறம் 1 டம்ளர் உளுந்தும் கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு வெந்தயம். ஓகேவா? இது நல்லா பொங்கணும். ஓகே, ஃபெர்மெண்ட் ஆகணும். நாளைக்கு காலையில் தான் பொங்கும். இட்லி ஊற்றிக்கலாம் அதில். சரியா? இங்கே பாரு, பாரு எப்படி ஊற்றுறாரு பாரு. அங்கே வந்து பாரு, காஃபி ஆத்துற மாதிரி மாவை எடுத்து இங்கே பாரு, காஃபி டீ ஆற்றுவாங்கல்ல அந்த மாதிரி மாவு எடுத்து இது பண்ணுறாரு. நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இப்படி காஃபி ஆத்துற மாதிரி மாவு எடுத்து போடுறது. மாங்கு நான் மாவு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு கையில் எடுத்து வச்சுட்டு கீழெல்லாம் பாதி மாவை கொட்டி. How was it, சிக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கம்பு போட்டனால எப்படி தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சூப்பரா. கம்பு இட்லி நாளைக்கு சுட்டுக்கலாம். ஓகே, சைட்லலாம் எடுத்து விடணும். சைடில் சுத்தமாக சைடில், இந்த பக்கம் சைடில். சிக்கோ. ஓகே, ஆல் ரெடி. ஓகே, நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆகிட்டு நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். ஓகே, கம்பு இட்லி.
பச்சை மயில் வாகனனே சிவவய சுப்பிரமணிய தேவா என் நிச்சயெல்லாம் மேலே வைத்தே நெல்லளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுமே சர்ச்சையெல்லாம் மறந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா கண்டினியூ. ஆலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே ஆலயா வரம் தந்தால் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே சிவவய சுப்பிரமணிய தேவா என் நிச்சயம் எல்லாம் உன்மேலே வைத்தே நெல்லளவும் பயமில்லையே. கண்டினியூ. ஆலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே ஆலயா வரம் தந்தாம் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே சிவவய சுப்பிரமணியனேவா இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தே நில்லளவும் பயமில்லையே.